எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இப்போ மார்னிங்கே ஒரு பொங்கல் ப்ரமோ வந்துச்சு. எல்லாரும் பொங்கல் விட்டுட்டுருக்காங்க. கானா வினோத்தனா கிச்சடி வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதில் என்னத்த போட அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ பார்த்தா லைவ்ல ஒரே பாத்ரூம் சண்டை நடந்துட்டுருக்கு. விக்ரமுக்கும் ஆதிரைக்கும் ஒரு சண்டை, 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு குளிக்கிறது அப்படின்னு. அது என்ன எதனால் அந்த சண்டை வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கு காரணம் கனியக்கான்னு மட்டும் தெரியும். கனி ஒன்னால தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கனியக்கா அதுக்குள்ளே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி சாரீலாம் கட்டிட்டு அவங்க வெளியில் போகிறாங்க. சிரிச்சுட்டே வெளியில் போகிறாங்க. இவங்க 2 பேரும் பாத்ரூம்குள்ளே இருந்து நான் தான் குளிப்பேன் நீ தான் குளிப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வராமல் நின்றுட்டே இருக்காங்க. சண்டை போடுறாங்க. சபரி வெளியே இருந்து சமாதானப்படுத்திட்டே இருக்காரு. சரி யாரோ ஒருத்தர் குளிங்க, லேட் ஆக்காதீங்க, எனக்கு குளிக்கணும் பொங்கல்ல, அதனால 2 பேரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. சொல்ல அவங்க கேட்கவே இல்லை. கடைசி விக்ரம் என்ன பண்ணாருன்னா ஷவரை திறந்து விட்டார், மேலே வாய் கொப்பிளிச்சு தண்ணி விட்டார், இப்படி ஒன்றா பண்ண ஆரம்பிச்சார். அப்போ அவங்க மேலே தண்ணி படாமல் பண்ணுடான்னு சபரி சொல்லிகிட்டே இருந்தார். விக்ரம் கேட்கவே இல்லை. ஒன்றா பண்ண ஆரம்பிச்சாரு. ஆதிரை மேலே தண்ணி பட ஆரம்பிச்சது. ஆதிரையும் விக்ரமும் பாத்ரூமில் நிற்கிறாங்க. வெளியில் சபரி நிற்கிறாரு. அப்புறம் திருப்பி சொல்ல கேட்கவே இல்லை. கடைசி சபரி எவ்வளோ கெஞ்சினார், 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் குளிங்கன்னு. 2 பேருமே வெளியில் வரவே மாட்டேன், உள்ளே பிளாக் பண்ணி நின்றுட்டே இருந்தாங்க. உடனே சபரி அப்படியா, அப்போ நீங்கள் 2 பேரும் குளிக்க மாட்டிங்களா, நான் இனி குளிக்கவே போயிடுறேன், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி உள்ளே போயிட்டார். சபரி உள்ளே போயிட்டு சும்மா சோப்பெல்லாம் போட்டு குளிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. நின்றுட்டுருக்காரு. மேலே தண்ணி படுது. ஆதிரை மேலே மட்டும் தண்ணி படாமல் விக்ரம் மேலே ரொம்ப தண்ணி படுற மாதிரி குளிக்கிறாரு. ஸோ தட் ஏன்னா ஆதிரைக்கு மேலே தண்ணி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை ஓரமாக ஒதுங்கி பூனை மாதிரி நிற்கிறாங்க. உடனே விக்ரம் கடைசி ஒரு பாயிண்ட் மேலே முடியவே முடியாதுன்னு சொல்லி வெளியே வந்துட்டார். மேலே நிறைய தண்ணி படுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆதிரை படக்கூடாதுன்னு இங்கே படுறதில்ல, அதனால் அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் எஃப்ஜே வராங்க. எஃப்ஜே ஆதிரை வெளியே வான்னு போட்டு கெஞ்சுறாங்க. அதில் எஃப்ஜேக்கு ஆதிரை மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குது போல இருக்குது. இன்றைக்கி நான் அதை அப்சர்வ் பண்ணேன். வான்னு கூப்பிட்றாங்க. ஆதிரை ஒரு விதம் வரவே மாட்டேங்கிறாங்க. சபரியும் ஆதிரையும் பயங்கரமாக கூப்பிட்றாங்க. நான் குளிக்க ஆரம்பிச்சிச்சு, நீ போனோடனே அப்போ நீ ஃபஸ்ட்டே யோசிச்சிருக்கணும்ல அப்படின்னோடனே சபரி எதையோ தூக்கி கோவத்தில் போடுறாரு. அப்பவும் ஆதிரை விடவே இல்லை. கடைசி சபரி ரொம்ப நேரம் போராடிட்டு எஃப்ஜேயும் கேட்டோன்னே எஃப்ஜே நீ உள்ளவே வரக்கூடாதுன்னு ஆதிரை சொல்லிட்டாங்க. கடைசி சபரி வெளியே வந்துட்டார். சபரி வெளியே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் நின்றுட்டு சரி அவளை குளிக்க சொல்லு அப்படின்னோடனே குளிக்கவும் மாட்டேன்ட்டு வாசலே நின்றுட்டுருக்காங்க. திரும்பியும் சபரி கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. உன் ஹீரோயிசம்லாம் இங்கே காட்டாது அப்படின்னா என்னடா காமெடி ஃபைட்டாக இருந்தது, ரொம்ப டூ மச்சாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். கடைசி பார்த்தா ரொம்ப நேரம் சண்டை போட்டு எஃப்ஜேயும் நல்லா கிளின்னு கிழிச்சாங்க. ஆதிரை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா கடைசி சபரி நீயே குழி அப்படின்னு உள்ளே விட்டாங்க. சபரியோட திங்ஸ் எல்லாம் தூக்கி கவரோட வெளியே போட்டுட்டு நீயே உள்ளே போய் குளினாங்க. அப்போ எஃப்ஜேயை சொன்னாங்க, அடப்பாவீங்களா, நான் கூட ஏதோ சீரியஸாக சண்டை போடுறீங்கன்னு நினச்சேன், இப்படி தான் போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே போகிறாங்க. இப்போ சபரி குளிச்சுட்டு வருவார். இனிமேல் தான் எஃப்ஜே உள்ளே எஃப்ஜே இல்லை ஆதிரை உள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.